Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்த்துருந்தோம். எதுனா ஓப்ஸ் கான்செப்ட் கீழே இப்போ வந்து நம்ம எரர்ஸ் வந்துட்டோம். ஓகேவா, ஜாவா எரர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வர வந்து நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஜாவாவில் எரர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எரர்ஸ் அப்படின்றதுனா நமக்கு நார்மலாக வந்து எரர் அப்படின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஜாவாவில் எரர்ஸ்னால் எரர்ஸ் இன் ஜாவா ஆர் ப்ராப்ளம்ஸ் தட் அக்கர்ஸ் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆர் கம்பைலேஷன். ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் போதோ இல்லை கம்பைல் ஆகும் போதோ ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னா அதை தான் வந்து எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிவென்ட் த ப்ரோக்ராம் ஃப்ரம் ரன்னிங் கரெக்ட்லி. அதாவது ஒரு ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக ரன் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ 3 கேட்டகரிஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து மேஜராக வர எரர்ஸ் இது 3 தான். ஓகேவா, ஒன்று கம்பைல் டைம் எரர். கம்பைல் டைம் எரர்னால் என்னென்னதுன்னா டேட்டா மிஸ்ஸிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு இந்த செமிகாலன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எரர்லாம் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணும் போதே அந்த ஜாவாசி அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போடுவோம்ல, ஜாவாசி அப்புறம் ஃபைல் நேம் ஜாவான்னு போட்டு கம்பைல் பண்ணுவோம்ல, அப்போவே உங்களுக்கு சம் எரர்ஸ் வரும். அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை வந்து கம்பைலர் கேட்ச் பண்ணிடும். ஓகேவா, அடுத்தது ரன் டைம் எரர். ரன் டைம் எரர்னால் என்னென்னதுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் போது தான் நடக்கும். கம்பைலரால் அது வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம இந்த பாலிமார்ஃபிசமில் பார்த்துருப்போம். மெத்தட் ஓவர் ரைடிங்கை வந்து கம்பைல் டைம் எரர், மெத்தட் ஓவர் ரைடிங்கை வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லியிருப்போம். மெத்தட் ஓவர் லோடிங்கை வந்து கம்பைலர் டைம் எரர்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி எப்படி எரர் வருது, இப்போ கம்பைலர்லேயும் எரர் வந்தது நான் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அடுத்து ஓவர் ரைடிங்கை வந்து ரன் டைம் எரர் அப்படின்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்றதும் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஓகேவா, இப்போ இங்கே ரன் டைம் எரர் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லலாம்னா அரே அவுட் ஆஃப் பவுண்ட், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் பை 0 அப்படின்லாம் எரர் வரும்ல, அதெல்லாம் வந்து ரன் டைமில் தான் வரும். ஓகேவா, இது எக்ஸிக்யூஷனில் தான் வந்து ஹேப்பன் ஆகும். அடுத்தது லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர்னால் என்னதுன்னா ராங் அவுட்புட் பட் நோ எரர். எரர்னு வராது, அவுட்புட் வந்து வேறு மாதிரி வரும். ஓகேவா, இப்போ எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ ஒரு லாஜிக் எழுதுறீங்க. இப்போ a+b டிவைடட் பை 2 இப்படி எழுதுறீங்கன்னா இது வந்து ப்ரோக்ராம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இது நம்ம மேனுவலாக நம்ம என்ன நினச்சி எழுதுவோம்னா a+b, அதாவது இப்போ ஏக்கு வந்து 5 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பியில் வந்து ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன நினச்சி எழுதுவோம்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இது 2ஆல் டிவைட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ என்ன ஆகும், 8/2 அப்படின்னு வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோன்னா a+, அதாவது 5 + 3/2 அப்படின்னு எடுத்துக்கும். அதாவது இப்படி எடுத்துக்கும் 3/2. ஸோ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வராது, ராங் அவுட்புட் பட் நோ எரர். எரரும் வராது. ஆனால் ஓகேவா, இது என்ன பண்ணோம், இது ரெண்டத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி இதோட ஆட் பண்ணி, அதாவது இப்போ 3/2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1.5 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6.5 அப்படின்னு சொல்லி அவுட்புட் தான் கொடுக்குமே தவிர எரர் காட்டாது. ஓகேவா, அதுதான் வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கலி நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அது வந்து எந்த எரர், அதாவது உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் ஆனால் தப்பான அவுட்புட் வரும், எரரும் அதே நேரத்தில் வராது. ஓகேவா, இதெல்லாம் வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லாஜிக்கல் எரர்லாம் வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து 3 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் எரர். ஓகேவா, இந்த எரர்ஸில் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ட்ரை கேட்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரோஸ், இதோட யூசேஜ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணும், இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து எரரை வந்து அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் தான் பார்க்குறோம். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து ட்ரை கேட்ச் அப்படின்னா என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற டாப்பிக்கில் ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரை பிளாக் ஹோல்ட்ஸ் கோட் தட் மே த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன் அண்ட் த கேட்ச் பிளாக் ஹேண்டில்ஸ் இட். என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை பிளாக்ல என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு கோடு வந்து எரரை வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வந்து
எந்த எந்த கோடில் எரர் வரப்போதோ அந்த கோடு வந்து ட்ரை பிளாக்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன எரர் வரப்போதோ அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பிளாக் வந்து எதில் இருக்குன்னா கேட்ச் பிளாக்ல இருக்கும். ஓகேவா? கேட்ச் பிளாக் தான் வந்து ட்ரை பிளாக்ல இருக்க எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரை அண்ட் கேட்சோட யூசேஜ். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, த கேட்ச் பிளாக் ஹேண்டில்ஸ் த எக்ஸப்ஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ப்ரோக்ராம் ஃப்ரம் கிராஷிங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேட்ச் பிளாக் தான் வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொன்னால, ஹேண்டில் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு தான் வந்து கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ட்ரை எதுக்குன்னா, ட்ரைன்றதுக்கு மீனிங் என்ன, ட்ரை பண்ணிட்டே இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த கோடில் வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரையில் கொடுத்துட்றோம். அது என்ன ட்ரை பண்ணோன்னா, இதில் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி கேட்ச் பிளாக் வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இப்போ இதில் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்னா, ட்ரையில் int result equal to 10 bar 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா 10 bar 0ன்றதை வந்து ஜாவா வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஓகேவா? அதாவது அது வந்து அது என்ன எரர், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கீழே தான் வரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேட்சில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஈனா டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்துட்டு என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, எரர் கேனாட் டிவைட் பை 0, அதாவது 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரரை வந்து நீ த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ட்ரை கேட்ச் எதுக்குன்னா, மேனுவலாக இப்போ நமக்கே தெரியும் 10 0வால் டிவைட் பண்ண முடியாது 10 அப்படின்னு சொல்லி. மேனுவலாக தெரிஞ்சும் நம்ம வந்துட்டு இதுதான் எரர், இது எதனால் எரர் வருது அப்படின்னு சொல்லி கேட்ச் பாக்லையும் கொடுத்துட்றோம். ஓகேவா? மேனுவலாக நம்ம எரரையும் கொடுத்து எரருக்கான சொல்யூஷனையும் கொடுக்குறது தான் வந்து ட்ரை கேட்ச். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு டிவைட் பை 0ன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ட்ரை கேட்சுக்கு வந்து ஒரு கோட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் .java. ஓகேவா? இப்போ பப்ளிக் கிளாஸ் ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, அதில் string args அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்துட்டு, இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரை கேட்ச் பிளாக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரையில் வந்து இப்போ ட்ரையில் என்ன சொல்ல போகிறோன்னா, int a ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து கமா b ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ int ரிசல்ட்டில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண சொல்கிறோன்னா, a டிவைடட் பை b அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணு, அதோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஒரு என்ன அவுட்புட் என்ன கொடுக்க போகிறோன்னா, ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? the result is ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரையில் கொடுக்குறோம். இப்போ வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து டிவைட் பை 0 தான் வரும் எரர் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரை அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக வந்து நமக்கு என்ன எரர் அப்படின்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பிளாக்கில் கொடுப்போம். அதையே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச் அப்படின்ற பிளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்ற எக்ஸப்ஷனில் கேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈன்றது ஒன்றும் கிடையாது, ஈன்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இதில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோன்னா, நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டிவிஷன் அவுட் ஆஃப் பவுண்ட், டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி ஒரு எரர் கொடுக்கக்கூடிய ஒரு கோடு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஜாவா சி ட்ரை கேட்ச் .java. ஓகேவா?
While not found, try catch. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜாவா சி ட்ரை கேட்ச் டாட் ஜாவா. ஓகேவா? இப்போ ஸோ எந்த எரரும் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரை கேட்ச். இப்போ ரன் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கு? டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம கேட்ச் பிளாக்ல என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து ட்ரையில் வந்து நம்ம வந்து எரர் இருக்கிற கோடை தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரையில் வந்து எரர் இருக்குது, நீ வந்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்சுக்கு போயிட்டு கேட்சில் இருக்கிறதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து இங்கே 2 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து அப்படியே அவுட்புட் பார்க்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் த ரிசல்ட் இஸ் 5 அப்படின்னு சொல்லி வருதா? ஸோ இந்த ட்ரை பிளாக்ல எந்த எரரும் இல்லைன்னும் போது இந்த ட்ரை பிளாக்கே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், கேட்சுக்கு வந்து போகாது. ஓகேவா? ட்ரை பிளாக்ல எரர் இருக்கும் போது தான் வந்து இந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கேட்ச் பிளாக்கை வந்து தேடும். ஓகேவா? அது தேடி கேட்ச் பிளாக்ல வந்து எரர் மேட்ச் ஆகும்போது அந்த எரரை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து 0 அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போது ட்ரை கேட்சில் வந்து எத்தனை மெத்தட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள். ஓகேவா? இது ஒரு டைப்பு, சிங்கிள் ட்ரை கேட்ச். அடுத்தது மல்டிபிள் கேட்ச் இருக்குது. ஓகேவா? ஒரு ட்ரை இருக்கும், மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கும். இந்த கேட்ச் பிளாக்கே 2-3 இருக்கும். ஓகேவா? என்ன இப்போ ஒரு ட்ரை பிளாக்ல ஒரு எரர் கொடுத்துட்டு ஒரு 2-3 கேட்ச் பிளாக் எதுக்கு கொடுக்குறோன்னா, எந்த எரர் வந்து அது மேட்ச் ஆகுதோ அந்த எரரில் வந்து அந்த கேட்ச் பிளாக்ல என்ன இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து நெஸ்டடு ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நெஸ்டடு ட்ரை கேட்ச். அதுக்கு அடுத்தது ஃபைனலி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்குது. ஃபைனலின்றது வந்து ஒரு பெரிய டாப்பிக்லாம் கிடையாது, ஒரு சின்ன டாபிக் தான். ஃபைனலி அப்படின்றது வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணும், எதுக்காக இந்த ஃபைனலி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு ஸ்லைட்லேயே சொல்கிறேன். நான் இந்த கோடிங் செஷன்லேயே வந்து ஃபைனலியையும் நான் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு தனியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நெஸ்டடு ட்ரை கேட்ச் அப்படின்னும் போது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ட்ரை கேட்ச் இருக்குன்னா, இப்போ இதில் ஒரு ட்ரை இருக்குது, இந்த ட்ரைக்குள்ளே இந்த ட்ரை கேட்ச் இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரைக்குள்ளே இந்த ட்ரை கேட்ச் இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியே அவுட்டர் ட்ரைக்கு வந்து ஒரு கேட்ச் இருக்கும். ஓகேவா? ஒரு கேட்ச் பிளாக் இருக்கும். இதை தான் வந்து நம்ம நெஸ்டட் ட்ரை கேட்ச்னு சொல்கிறோம். ட்ரைக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் இருக்குது, இந்த ட்ரைக்கு ஒரு கேட்ச் இருக்குது. ஓகேவா? இதை வந்து நெஸ்டடு ட்ரை கேட்ச்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குது? மல்டிபிள் கேட்ச் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ. ஓகேவா? இப்போது மல்டிபிள் கேட்ச்னா இதை டெலீட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் கேட்ச்னும் போது இப்போ இங்கே இன்னொரு கேட்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேட்ச் இதில் என்ன சொல்கிறோன்னா, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷனை சொல்கிறோம். ஓகேவா? வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேவா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோன்னா, நீ என்ன பிரிண்ட் பண்ணு, சப்போஸ் நீ ட்ரையில் கொடுத்துருக்க எரர் வந்து அரே அவுட் ஆஃப் பவுண்டாக இருந்துச்சுன்னா, அரே இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கம்பைல் பண்ணியாச்சு, எந்த எரரும் இல்லை. ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் என்ன பண்ணியிருக்கோம்? டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி தான் எரர் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இது வந்து டிவிஷன் பை 0 தானே, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தானே இங்கே வந்து அக்கர் ஆகுது. ஸோ வந்து இது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் கேட்ச் இருக்கும் போது ஒவ்வொரு கேட்சாக சர்ச் பண்ணி எதோட வந்து இந்த எரர் மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக்கை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரை கேட்சோட வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? நெஸ்டட் ட்ரை கேட்ச் பார்த்துருக்கோம், மல்டிபிள் கேட்ச் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபைனலி அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைனலி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபைனலின்றது வந்து ப்ரோக்ராமில் என்ன எரர் இருந்தாலும், இப்போ எரர் கேட்சே ஆகலைனாலும் என்ன பண்ணோன்னா, இந்த ஃபைனலி அப்படின்ற கோடு வந்து ரன் ஆயிரும். ஓகேவா? இது வந்து ப்ரோக்ராமுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் தான் வந்து ஃபைனலி. ஓகேவா?
எப்படி சொல்கிறதுனா, இப்போ சப்போஸ் இப்போ இதில் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறான்னா, பாய் பாய் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பாய் பாய்னு சொல்கிறேன். ஓகேவா, பாய் பாய் கரெக்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது வந்து ரன் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். செமிகோலன் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன வருது, டிவிஷன் பை 0 பாய் பாய் வரட்டா அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா, இப்போது இதில் எரரே இல்லை. அப்போ எரர் இல்லாத போது இப்போ இது என்னென்ன எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சாரி, கம்பைல் பண்ணிக்குவோம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் என்ன வருது, த ரிசல்ட் இஸ் 5. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பாய் பாய் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இது இந்த ட்ரைக்கும் வந்து ட்ரை கேட்சுக்கும் இந்த ஃபைனலிக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா, இந்த ஃபைனலின்றது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வரணும், இது வந்து எனக்கு கோட் ரன் ஆகலைனாலும் எனக்கு இந்த அவுட்புட் வரணும்ப்பா அப்படின்னும் போது ஃபைனலி அப்படின்ற பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ என்ன ஆயிருக்கு, எரரே கிடையாது. ஸோ இந்த இது அவுட்புட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாய் பாய் வரட்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டா இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். வெறும் பாய் பாய் வரட்டா அப்படின்றது மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபைனலியோட பர்பஸ். ஓகேவா, ஃபைனலி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வந்து நமக்கு வந்து கோட் ரன்னே ஆகலைனாலும் எனக்கு வந்து இது வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இந்த இது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அவுட்புட்டில். எனக்கு வந்து கோட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பின்னாடி என்ன நடக்குதுன்றது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஃபைனலி, அதாவது ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வரணும், இதுதான் வரணும் கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா இந்த ஃபைனலி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நான் ஃபைனலிக்கு அடுத்து வந்து ஸ்லைட்லையும் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரை கேட்ச் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து த்ரோஸ் அப்படின்ற கான்செப்ட் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கோடிங் செஷனில் வந்து ஃபைனலி அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா the finally block is used to execute code always whether an exception occurs or not. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, நான் வந்து எப்போதும் நான் வந்து ரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் ஃபைனலி பிளாக் அப்படின்றது. ஓகேவா, இப்போ ஃபைனலி பிளாக்கில் வந்து எரர், நீங்கள் ட்ரை கேட்சில் வந்து எரர் இருக்கோ இல்லையோ நான் வந்து ரன் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஃபைனலி பிளாக். அதுக்கப்புறம் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரிசோர்ஸஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு உங்கள் கோடில் வந்து ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இல்லை டேட்டா பேஸில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஃபைனலியில் நம்ம வந்து கோட் எழுதுவோம். ஓகேவா, இதுக்கு ஃபைனலி வந்து காமனாக வந்து ஃபைனலி அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது ட்ரை பிளாக் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ஃபைனலி பிளாக். ஓகேவா, ஒரு ட்ரை பிளாக் வந்து ஒரே ஒரு ஃபைனலி பிளாக் மட்டும்தான் வச்சுருக்கணும். ஓகேவா, மல்டிபிள் ஃபைனலி பிளாக் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ஃபைனலி பிளாக் தான் இருக்கும். ஓகேவா, சின்டாக்ஸ் நம்ம வந்து கோடிங்லேயே பார்த்துட்டோம், ஃபைனலி அப்படின்றது தான் வந்து இதோட சின்டாக்ஸ். ஓகேவா, அடுத்தது வந்து த்ரோஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, த்ரோஸ் இன் ஜாவா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து த்ரோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு எக்ஸ்பிளிசிட்லி த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன் இன்சைட் அ மெத்தட். த்ரோ அப்படின்றது வந்து ஒரு மெத்தட் பாடி உள்ளே வந்து ஆக்சுவலான எரரை வந்து த்ரோ பண்ணுறதுக்கு தான் வந்து த்ரோ அப்படின்னு சொல்லி கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். த்ரோன்றது அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன் கேன் பி த்ரோன் அட் அ டைம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான் ஒரு அட் அ டைமில் வந்து த்ரோ பண்ண முடியும். ஓகேவா, த்ரோன்ற கீவேர்டு வச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைட் பை 0. டிவைட் பை 0ன்ற அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் பாடிக்குள்ளே கொடுத்துருப்போம். ஓகேவா, அது வந்து த்ரோன்றது வந்து என்னதுன்னா ஒரே ஒரு எரர் தான் வந்து அட் அ டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், த்ரோ பண்ணோம். அதே மாதிரி இது வந்து த்ரோன்றது வந்து செக்குடு எக்ஸப்ஷன் அன்செக்குடு எக்ஸப்ஷன் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த த்ரோன்ற கீவேர்டு. ஓகேவா, இப்போது த்ரோஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, த்ரோஸ் வந்து நம்ம மெத்தட் டிக்ளேர் பண்ணும் போதே வந்து நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து த்ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரிகாஷன் மாதிரி. நான் வந்து இப்போ இந்த மெத்தட் கொடுக்குறேன், இந்த மெத்தடில் எனக்கு வந்து இந்த எரர் வரும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேவிஎம்கிட்ட சொல்கிறோம். ஓகேவா, அது என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க கேஷ் பிளாக்ல வந்து இந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுக்கு வந்து போய் தேடும். ஓகேவா, இது வந்து சும்மா ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி, அதில் வந்து ஆக்சுவல் எரர் வரும் வராது அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து இதில் வந்து இந்த எரர் வர்ற மாதிரி இருக்கும், எரர் வந்தாலும் வரும் அப்படின்றதுக்கு வந்து
த்ரோஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து மெத்தட் பாடிக்குள்ளே இருக்காது. எங்கே நீங்கள் மெத்தடை டிக்ளேர் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து இப்போ வாய்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குன்னா வாய்டு ஸ்டார்ட் த்ரோஸ் அப்படின்னு சொல்லி த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் வருது அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பிளேஸ்டு இந்த மெத்தட் சிக்னேச்சர். அதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், மெத்தட் வந்து நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த இடத்துலேயே வந்து த்ரோஸ் அப்படின்னு சொல்லி என்ன எக்ஸப்ஷன் வருமோ என்ன எக்ஸப்ஷன் வரலாமோ அப்படின்னு சொல்லி வந்து அங்கேயே வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இது வந்து செக்குடு எக்ஸப்ஷன். அதுக்கு மட்டும்தான் வந்து த்ரோஸ் அப்படின்றது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து த்ரோஸ் அண்ட் த்ரோ அண்ட் த்ரோஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ வந்துட்டு ஒரு கோடு வந்து சின்னதாக பார்க்கலாம். ஓகேவா? த்ரோக்கும் த்ரோஸுக்கும் நீங்கள் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி நம்ம வந்து பண்ண இந்த கோடிங் செஷன்ஸ்லாம் வந்து நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மெமரி ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா வந்துட்டு டச்சில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். ஓகேவா? அடிக்கடி வந்து ஒரு சின்ன கோடிங் எடுத்து பாருங்கள். சின்ன கோடிங் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து த்ரோ வர்சஸ் த்ரோஸ் அப்படின்றதுக்கு வந்து கோடிங் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து த்ரோஸ் அப்படின்றதுக்கு வந்து கோடிங் பார்க்கலாம். இப்போ வந்து த்ரோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் .java. ஓகேவா? இதில் வந்து பப்ளிக் கிளாஸ் நம்மளோட ஃபைல் நேம் த்ரோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் வாய்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். செக் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் டைப்பு வாங்குகிறோம். ஓகேவா? பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து த்ரோஸ் அப்படின்றத வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், த்ரோஸ்ன்றது வந்து மெத்தட் டிக்ளேர் பண்ணும் போதே பக்கத்துலேயே வந்து த்ரோஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நமக்கு என்ன டைப் ஆஃப் எரர் வரும், இந்த மெத்தடில் இந்த டைப் ஆஃப் எரர் வரும்பா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ த்ரோஸ் என்ன எரர் இதில் வரும்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஓகேவா? த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போது இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா இஃப் கண்டிஷனில் ஏஜ் லெஸ் தென் 18 இருக்கும்போது நீ என்ன பண்ணு, இப்போ நம்ம ஆக்சுவல் எரர் வந்து நம்ம எங்கே வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன், மெத்தட் பாடிக்கு உள்ளே தான் ஆக்சுவல் எரர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவல் எரர் கொடுக்கும் போது நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், த்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் என்ன சொல்கிறேன்னா ஆக்சஸ் டினைன்ட் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா நீ வந்து 18 ஏஜுக்கு கீழே இருக்க, அதனால் ஆக்சஸ் டினைன்ட் அப்படின்னு வந்து நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுவே எல்ஸ், அதாவது 18க்கு மேலே இருக்கும்போது இங்கே என்ன சொல்கிறோன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லே இங்கே வந்து ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எரர்ஸ்லாம் வந்து த்ரோஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து மெயின் கிளாஸுக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ மெயின் கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா ட்ரை கேட்ச் அப்படின்றத தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரை நம்ம வந்து இப்போ எரர்ஸ்லாம் வந்து த்ரோ பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரையில் நம்மளோட மெத்தட் நேம் என்ன, செக் ஏஜில் என்ன ஏஜ் பாஸ் பண்ணலாம், 15 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். ஓகேவா? பாஸ் பண்ணிவிட்டு என்ன ட்ரை பண்ணுறோம், இப்போ வந்து செக் ஏஜில் 15 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ட்ரைக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ட்ரைக்குள்ளே இது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணுறதுக்கு. அடுத்து ட்ரை பண்ணி கேட்சில் என்ன எரர்னு வந்து த்ரோ பண்ணோம்ல, ஹேண்டில் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு
இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல என்ன எரர்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுக்கு எரர்ஸ் காட் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எரர் காட் பண்ணியிருக்கோம், இ டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, இது வந்து த்ரோவபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸோட ஒரு மெத்தட். ஓகேவா, இது இ டாட் கெட் மெசேஜ் அப்படின்ற போது இது என்ன பண்ணோம்னா இ என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், எரரோட ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இது என்ன பண்ணும், இந்த இ டாட் எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் இருக்கோ அதை வந்து அதில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கோமோ அந்த மெசேஜை வந்து இங்கே வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அதுதான் இதோட பர்பஸ். அதாவது இ டாட் கெட் மெசேஜ் அப்படின்றதோட பர்பஸ் வந்து இதுதான். ஓகேவா, இப்போது நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணலாம், ஜாவா சி த்ரோ எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. ஸோ எந்த எரரும் இல்லை, ஸோ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், ஜாவா த்ரோ எக்ஸாம்பிள். இப்போ ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, எரர்ஸ் காட் ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இது என்ன பண்ணியிருக்கு, இ டாட் கெட் மெசேஜ்ன்ற போது இந்த எரரில் என்ன கண்டென்ட் இருக்கோ இதில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து இது கேட்ச் பண்ணி, அதாவது இங்கே தானே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், ஸோ இங்கே தான் த்ரோ பண்ணியிருக்கோம். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே தான் த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இங்கே வந்து ஈன ஆப்ஜெக்ட் இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு. ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட் மெசேஜ், அதாவது இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து இந்த ஈன்றதை வந்து இது வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கோம்ல ஈன்றது, அதை வச்சு கெட் பண்ணுறோம். இ டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜை கெட் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா ஒரு த்ரோவபிள் கிளாஸ் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடு தான் வந்து த்ரோவபிள் கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடு தான் வந்து கெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு பில்டின் தான். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இங்கே இருக்க ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை வந்து வாங்கி உங்களுக்கு அனுப்புது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கிராண்டட்னு இருக்கட்டும், இங்கே வந்து ஏஜ் வந்து 19 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து எரர்ஸ்குள்ளே வரவே இல்லை. ஓகேவா, இங்கே வந்து எல்ஸில் வந்து நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து இது வந்து ட்ரையிலே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எரர்ஸ் வந்து கேட்ச் பிளாக்குள்ளே வரவே இல்லை. ஓகேவா, சப்போஸ் இது வந்து 18 கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எரர்ஸ் வந்து கேட்ச் பிளாக்கு வந்து கேட்ச் பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து த்ரோ அண்ட் த்ரோஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரோஸ் அப்படின்றது வந்து மெத்தட் டிக்ளேர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி மெத்தட் டிக்ளேர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது எனக்கு வந்து இந்த மெத்தடில் இந்த எரர் வரும்பா அப்படின்னு சொல்லி த்ரோஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சுவல் எரர் வந்து எதை வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம்னா த்ரோ அப்படின்ற கீவேர்டு வச்சு தான் பாஸ் பண்ணுவோம். அது வந்து எங்கே கொடுக்கணும்னா மெத்தட் பாடிக்குள்ளே தான் வந்து ஆக்சுவல் எரரை வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் வந்து த்ரோ அண்ட் த்ரோஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இது எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு தடவை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா.